ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு டே 32. காலையில் நம்மளோட ஃபர்ஸ்ட் மீல வந்து பேக் பண்ணி காலேஜுக்கு எடுத்து போயிட்டு இன்னைக்கு கடைசி எக்ஸாம் CT1. ஸோ அது ஃபைனலாக கம்ப்ளீட் ஆச்சு. ஒரு 10 மணிக்கு விட்டாங்க. ஸ்ட்ரைட்டாக வண்டி எத்தனை வீட்டுக்கு வர வழியில் ஒரு டீ கடையில் உட்காந்து சுகர் இல்லாமல் ஒரு டீ ப்ளஸ் இந்த ஓட்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் மீல கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்படியே வீட்டுக்கு போகிற வழியில் வெஜ்ஜஸ் கொஞ்சம் வாங்கிக்கணும். ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போயிட்டு நம்மளோட மீல் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு என்ன ரெடி பண்ணு பார்த்தீங்கன்னா, ஒரு 200 கிராம் ரைஸ் ப்ளஸ் 200 கிராம் சிக்கன் ப்ளஸ் வெஜ்ஜஸ், ப்ரெக்கோலி, பீன்ஸ் அது மாதிரி நிறைய இருக்கும். ஏன்னா எப்பவுமே சிக்கன் எடுத்தால் நீங்கள் வந்து ஃபைபர் கண்டென்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது முடிச்சு ஸ்ட்ரைட்டாக ஜிம்முக்கு போயிட்டு நீ என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா லேட் ஒர்க் அவுட் போய் டெட்லிஃப்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு டெட்லிஃப்ட்லேருந்து ஆரம்பிச்சோம் கைஸ். கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் கழிச்சு டெட்லிஃப்ட் பக்கம் தலை வச்சு பார்த்துருக்கேன். தூக்கவே முடியல. முதுகு இதுவெல்லாம் கீசின் போயிடுச்சு, புச்சிக்கிச்சு. சரி என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபார்ம் கூட சரியில்லை கைஸ். அப்படியே ஏதோ தூக்கிட்டு ஏதோ போடணும் கடமைக்குன்னு போடுற மாதிரி போட்டு முடித்தேன். இல்லை கைஸ், சுகர் கம்மி பண்ணதுனால சுகர் இல்லாத மாதிரி ஆகிட்டேன். வெயிட் 10 கிலோவே 30 கிலோ மாரி தெரியுது. அதனால் லிமிட்டடாக லேட் ஒர்க் அவுட் லிமிட்டாக பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வர வழியில் பூஸ்ட் வித் லிட்டில் சுகர் அதை குடிச்சிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கோதுமை தோசை ப்ளஸ் மீன் குழம்பு வச்சாங்க. அதோட ஒரு 4 முட்டை, 2 ஹோல் எக், அதுக்கப்புறம் வந்து 3 அதாச்சும் 2 ஒயிட்ஸ் எடுத்து இன்னைக்கான டேவை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மீண்டும் நாளைக்கு